தற்போதைய அண்மை செய்தி. நாகை மாவட்டம் மணக்குடியில் உள்ள நகைக்கடையின் பூட்டை உடைத்து 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் கொள்ளை போயுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்த பழனிவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் கந்த பழனிவேல், இந்த கொள்ளை சம்பவம் எவ்வாறு நேர்ந்தது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் மின்சா. நாகை மாவட்டம் திருக்குவளை தாலுகா மணக்குடி கடைத்தெரு பகுதியில் கணேசன் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக நகை அடகு கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு கடையை மூடிவிட்டு சென்ற கணேசன் இன்று காலை கடையை திறப்பதற்காக காலை 10 மணிக்கு வந்துள்ளார். அப்போது கடை வாசலில் போடப்பட்டிருந்த 6 பூட்டுகள் உடைக்கப்பட்டு கடையின் உள்ளே திருடு போயிருந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக கணேசன் தலைஞாயிறு காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் போலீசார் அங்கு வந்து தடயங்களை சேகரித்தனர். இந்த நிலையில் கடையில் இருந்த சுமார் 50 லட்சம் மதிப்பிலான 50 கிலோ வெள்ளி நகைகள் மற்றும் 50 கிராம் தங்க நகைகள் திருடு போயிருப்பது முதல் கட்டமாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக தலைஞாயிறு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரிக்கும் பணியானது தற்சமயம் நடைபெற்று வருகிறது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.